أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு இறைவனை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்திரம் சொன்னால் போதாது, அதற்கு பின்னால் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை பல்வேறான விஷயங்களை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எந்த அளவுக்கு நல்ல பண்புகளை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ, அது மாதிரி தீமையான பண்புகளை விட்டும் விலகி வாழ வேண்டும். சில தீய பண்புகள் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு தடையாக இருக்கும் என்பதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு பண்பு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லும் போது வஜ்தனிபு கௌல ஸூர், பொய் பேசுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லுகிறார். இறை நம்பிக்கையை கொண்டோரே, நீங்கள் பொய் பேசுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து சொல்லுகிறார். என்ன காரணம் என்று கேட்டால், அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவருடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் பொய்யை பேசுவதை விட்டு உண்மை பேசக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். ஆனால் நாம் நினைக்கலாம், இந்த உலகத்திலே பெரும்பான்மையான மக்கள்கள் அவருடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பல நேரங்களில் பொய் தான் பேசுவார்கள். பொய் பேசுவதன் மூலமாக தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். பொய்யினால் என்ன பாதிப்பு வரப்போகிறது, இதனால் நமக்கு என்ன ஆகப்போகுது என்று நினைத்து நாம் பொய் பேசக்கூடியவர்களாக இருப்போமேயானால், அந்த பொய்யின் மூலமாக பல தீமைகள் உருவெடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்திலே சிந்தித்து பாருங்கள், ஒரு திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்றால் அந்த திருமணத்திற்காக 100 பொய்யை பேசியாவது ஒரு திருமணத்தை முடித்து வைத்து விட வேண்டும். ஒரு பொய்யல்ல, 2 பொய்யல்ல, ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மணமகளை கரையேற்ற வேண்டும் என்று சொன்னால் 100 பொய்யை சொல்லியாவது அந்த பெண்ணை கரையேற்றி விட வேண்டும். பின்னால் யாருக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பெண்மணிக்கு தான் பாதிப்பாக இருக்கும். ஒவ்வொரு நேரத்திலும் அந்த பொய்யை நினைவுபடுத்தி அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு உண்மையை மறைத்துவிட வேண்டும் என்று சொல்லி பல பொய்களை இந்த உலகத்திலே சர்வ சாதாரணமாக மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் மறுமை நாளில் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மை நிச்சயமாக நன்மைக்கு வழிகாட்டும், நன்மையானது நிச்சயமாக சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். ஒரு மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார், இறுதியில் அவர் வாய்மையார் என்று பதிவு செய்யப்படும். இதே போன்று பொய் நிச்சயமாக தீமைக்கு வழிவகுக்கும். ஒவ்வொரு தீமையும் உங்களுக்கு நரகத்திற்கு வழிவகுக்கும். ஒரு மனிதர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார், இறுதியாக அல்லாஹ்விடத்தில் அவர் பெரும் பொய்யராக பதிவு செய்யப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். தவற தன் வாயால் கெடும் என்று சொல்வார்களே, அது மாதிரி பொய் பேசி கடைசியில அந்த பொய் அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்திரும்.
பல்வேறான தீமைக்கு வழிகாட்டி அவரை நரகத்தில் கொண்டே சேர்த்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்துவிட்டு, இந்த பொய்யினால் அவர் மிகப்பெரிய ஒரு பொய்யராகவே மாறி போய் விடுவார் என்று அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் என்று சொன்னால், இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் மனிதர்கள் பொய் பேசும்போது, நீ பொய் பேசுகிறாயா என்று கேட்பார்கள். கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள், இந்த உலகத்திலே பொய் பேசாத மனிதரை உன்னால் காட்ட முடியுமா? காட்ட முடியாதல்ல, அதனால் நான் பொய் பேசுவேன் என்று சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் போது, ஒவ்வொரு நேரமும் உங்களை நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறோம். விடலை நடந்ததை விட மிக அருகிலே இருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அந்த இரையச்சம் இல்லாத காரணத்தினால் இன்னைக்கு பொய் மாத்திரமில்ல, பல்வேறான பாவங்களை மனிதர்கள் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை சரியான முறையிலே புரிந்து வைத்திருப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பொய் பேச மாட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் போது, வலபுறமும் இடதுபுறமும் எடுத்தெழுதும் இருவர் அமர்ந்து கொண்டு அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவரிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர்கள் இல்லாமல் இல்லை என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறார். ஒவ்வொரு அடியாருடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டு, இன்னைக்கு நீ எத்தனை சொல்லை பேசுகிறாயோ அத்தனை சொல்லுகளையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். 1000 சொல்லை பேசினாலும் சரி, இல்லை 2000 சொல்லை பேசினாலும் சரி, அது நன்மையா தீமையா என்பதை பிரித்து எழுதக்கூடிய வழக்குமார்கள் அல்லாஹ் தஆலா அமர்த்தி வைத்திருக்கிறார். அதே மாதிரி கண்காணிக்கக்கூடியவர்கள் கண்காணிக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசும்போது, வமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையரா வமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷைரையரா, அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு நன்மை செய்தவரும் அதை காணக்கூடியவராக இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறார். அப்ப சிறிய பாவமாக இருந்தாலும் பெரிய தண்டனையை நம்மிடத்தில் பெற்று விடலாம். நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழலாம், பெரும்பாவங்களை செய்யாமல் இருக்கலாம், மது அருந்தாமல் இருக்கலாம், சூதாடாமல் இருக்கலாம், மறைக்கிற காரியத்தை செய்யாமல் இருக்கலாம். இதனால மாத்திரம் நீங்கள் நரகத்திற்கு போக மாட்டீங்க என்று சொல்லிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த திருப்திக்கு எதிர்மறையான அதிருப்தியான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அது பெருமையாக இருந்தாலும் சரி, புகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி பொய்யாக இருந்தாலும் சரி, பொய்யின் மூலமாக பெரிய தண்டனையை பெற்றுவிடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த எச்சரிக்கையை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறார், அதாவது பதிவேடுகள் வைக்கப்படும் போது அது உள்ளவற்றின் காரணமாக குற்றவாளிகள் அச்சமடைவதை நீங்கள் காண்பீர்கள். அந்த குற்றவாளி இடத்திலே அவருக்குண்டான ஏடு வழங்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த ஏட்டை இடதுபுறத்திலே யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறாரோ அவர் அச்சமடைந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன இந்த ஏட்டுக்கு என்ன நேர்ந்தது, இது சிறியதையோ பெரியதையோ ஒன்று விட்டு வைக்காமல் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அப்ப அந்த ஏட்டை பார்த்து அவன் அச்சமடைவதற்கு காரணம் என்ன, நான் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை என்னுடைய ஒரு பாவத்தை அல்லாஹ் தஆலா விட்டு வைக்காமல் பதிவு செஞ்சிருக்கிறானே, நான் இந்த இடத்துல புறம் பேசினேன், அவதூறு சொன்னேன், பொய் பேசினேன், பெருமை அடித்தேன், பல்வேறு பாவங்களை ஈடுபட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறானே என்று அச்சம் அடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நாம் சிறிய விஷயம்தானே என்று நினைத்து செய்யக்கூடிய நேரத்தில் பெரிய தண்டனைகள் கொண்டு போய் அது விட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. பின்விளைவை பற்றி ஒரு அடியான் யோசிக்காமல் சர்வசாதாரணமாக ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறார். அல்லாஹ்வுடைய அந்த திருப்தி பெறுமா அல்லது அதிருப்தி பெறுமா என்று பின்விளைவை பற்றி யோசிக்காமல் சர்வசாதாரணமான முறையில் ஒரு வார்த்தையை அவன் பேசிவிடுகிறான். அதனால் இரு கிழக்கு திசையை விட தூரமான முறையில் அவன் நரகத்துடைய அடிபாகத்தை அடைகிறான். இந்த இரண்டு கிழக்கு இருக்கிறது, கிழக்கில் 2 திசை இருக்கிறது. அந்த 2 கிழக்கு திசையை விட தூரமாக நரகத்துடைய அடிக்கட்டிலே போய் விழுகிறான் என்று சொன்னால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள்.
நரகம் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு இடமா? அந்த இடத்திலே போய் நம்மால் இருக்க முடியுமா? அதோட அடி பாதாளத்துல இருக்க முடியுமா? எத்தனையோ பயான்கள்ல நம்ம கேட்டிருப்போம், எத்தனையோ ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரிக்கை செய்த அந்த செய்தியின் மூலமாக நம்ம கேட்டிருப்போம். நரகத்துடைய ஆழம் என்ன என்று கேட்டால் நம்மால் சொல்ல முடியும். 70 ஆண்டுகள் பயணித்தாலும் அதோடைய அடித்தட்டை அடைய முடியாது. நரகத்துடைய நெருப்பு எப்படிப்பட்டது என்று கேட்டால் நம்மால் சொல்ல முடியும். இந்த உலக நெருப்பை விட 69 மடங்கு அல்லாஹ்வுத்தால் நெருப்பை அதிகப்படுத்தி வைத்திருக்கிறார். கற்களாலும் கெட்ட மனிதர்களாலும் நெருப்பை அல்லாஹ்வுத்தால் தயார்படுத்தி வச்சிருக்கிறார். அங்கே கிடைக்கக்கூடிய பானம் என்ன என்று கேட்டால் நம்மளால் சொல்ல முடியும். அல்லாஹ்வுத்தால் சீனை தருவான், ஜக்கும் இலையை தருவான். அங்கே வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. மிகப்பெரிய வேதனையை அல்லாஹ்வுத்தால் தயார்படுத்தி வைத்துவிட்டு நாம் சிந்தித்தாலும் கூட நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத வகையில நரகத்தை அல்லாஹ்வுத்தால் கடுமையான முறையில் தயார்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த நரகத்துல போய் யார் விழுகிறார்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி 5 வேளை தொழுகையை நடைமுறைப்படுத்தி இன்ன பிற விஷயங்கள்லாம் தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய அதிருப்தி மூலமாக ஒரு வார்த்தையை பேசுற, புறமாக இருக்கலாம், கேலியாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், ஏதோ ஒரு வார்த்தை அல்லாஹ் பிடிக்கல, அதன் காரணமாக நரகத்துடைய அடி பாதாளத்தில் அவன் போய் விழுகிறான் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நாம் பொய் பேசலாமா? என்னென்ன பாவங்கள்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த பாவங்களை விட்டு விலகுவதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். வியாபாரம் செய்யணும், வியாபாரம் செய்யும் போது எதுக்கு போய் பேசணும்? ஒரு திருமணமாக இருந்தால் எதற்காக போய் பேச வேண்டும்? அதே மாதிரி இந்த பிற காரியங்களை கணவன் மனைவியாக இருந்தால் அவரிடத்தில் எதற்காக போய் பேச வேண்டும்? இன்ன பிற எந்த காரியமாக இருக்கட்டும், பொய் பேசினால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். இன்னைக்கு பெரியவர்கள் மாத்திரம் பொய் பேசுவது கிடையாது, சிறியவர்களுக்கும் நான் சொல்லித்தரோம். நம்மளையே அறியாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லித்தரோம். யாராவது ஒரு வீட்டுக்கு கடங்காரனோ அல்ல வேற யாராவது நமக்கு பிடிக்காத யாராவது ஒருத்தர் வந்தார் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லி அனுப்புற பிள்ளைகளுக்குல? மகனை யார் வந்திருக்கா போய் பாரு. கடங்காரனாக இருந்தால் அத்தா வீட்டுல இருந்தாலும் இல்லைன்னு சொல்லு, அம்மா வீட்டுல இருந்தால் அம்மா இல்லை என்று சொல்லு என்று ஒரு பொய்யை மாத்திரம் பிஞ்சு மனசுல நெஞ்சை கலக்கிறோம். ஒரு பொய்யை சொல்லி கொடுத்து அனுப்புறோம். அந்த பையன் என்ன செய்வா? வெளியில போய் பார்த்து விட்டு எங்க அத்தா இல்லை என்று பொய் பேசுவான். பொய் சொல்லி கொடுத்தனா இல்லை, அதோட விளைவு என்னவாகும்? பிற்காலத்தில் அவன் பெரியவனானால் நீ எங்கடா போயிட்டு வர என்று கேட்டா பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்க மாட்டா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். ஏன்டா இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா வர என்று கேட்டா நான் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போயிட்டு வரேன் என்று சர்வசாதாரணமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பொய்யை பேசி பழக்கிடுவோமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொன்னார்கள். அதாவது ஒவ்வொரு விலங்குகளும் தன்னுடைய விலங்கை பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு சேதம் படுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததில்லை. இல்ல, ஒவ்வொரு குழந்தைகளுமே இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கின்றன. அப்படி ஒரு விலங்கு குறையோடு அங்கு சேதம் பெறுவதை போல நீங்கள் பார்ப்பீர்களால் இயற்கையான மார்க்கத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் பெற்றோர் மூலமாகத்தான் நெருப்பு வணங்கியாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ அல்லது யூதர்களாகவோ மாறி போய் விடுகின்றன. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான்னு பாருங்க. எல்லாருமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறாங்க, இயற்கையான மார்க்கத்தில் தான். வளர்ப்பு முறையிலே தான் அவர்கள் ஒவ்வொருவரும் தாய் தந்தையர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அந்த கொள்கைக்கு அவர்கள் மாறி போய் விடுகிறார்கள். அப்ப ஆரம்பத்திலேயே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து வளர்த்த வேண்டும். பிள்ளைகளுக்கு சரியான முறையில் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக, நல்ல பண்புகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக, இன்னும் பிற காரியங்களை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைய பிள்ளைகள், பெரும்பான்மையான பிள்ளைகள் வழிகேட்டுக்கு போவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கஞ்சா குடிகாரனாக மாறுவதற்கு என்ன? மது பழக்கத்திற்கு அடிமையாக போவதற்கு காரணம் என்ன?
புகைப்பிடிப்பதற்கு காரணம் என்ன? சிறு வயதிலே எது நன்மை எது தீமை என்று சொல்லித்தராத விளைவு இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் தலைகீழாக மாறிப்போய் கொண்டிருக்கிறது. இனி வருங்காலத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நம்மளையே அச்சப்படக்கூடிய வகையில பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளா இன்னைக்கு மாறி போய் கொண்டிருக்கிறா இல்லையா? அதனாலதான் இஸ்லாமிய மார்க்க அழகா சொல்லுச்சு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே எது நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி வளர்த்தனோம். ஆனால் அவன் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு இறையச்சம் உள்ளவனாக, ஒரு ஈமான்தாரியாக, நாளைக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவனாக அவன் வருவானா இல்லையா? இன்னும் சொல்ல போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க இந்த அளவுக்கு என்றால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் மாத்திரம் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட முடியாது. நீங்கள் என்னதான் தொழுகையில சரியாக இருந்தாலும், நோம்பு வச்சாலும், அழைப்பு பணி செய்தாலும், இன்ன பிற நல்லறங்களை தன்னுடைய வாழ்க்கையில செய்தாலும், நாளை மறுமையில நீங்கள் சொர்க்கம் போக வேண்டும் என்று சொன்னால் சில பண்புகளை விட்டு விலகி கொள்ளுங்க. சில பண்புகளை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அது யாருடைய பண்பு தெரியுமா? முனாஃபிக்குடைய பண்பு, நயவஞ்சகனுடைய பண்பு ஒரு இறை நம்பிக்கையாளர்களே வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க. அதனை முனாஃபிக்குடைய பண்பு ஒரு ஹதீஸிலே 3 பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. முஸ்லிம்ல எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் 4 பண்புகள் நயவஞ்சகனிடத்துல இருக்கிறது. இந்த 4 பண்புகளும் ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு இறை நம்பிக்கை கொண்ட மக்களும் தன்னுடைய ஒவ்வொருவரும் பரிசோதனை செய்து பாருங்கள், பரிசீலனை செய்து பாருங்கள், இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்குதா? இருந்தது என்று சொன்னால் தவாபு செய்து அந்த பண்பை விட்டு வெளியே வந்துருங்க. ஏனென்றால் இந்த பண்பை வைத்து நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க 4 பண்புகள். அதுல ஒரு பண்பு என்ன தெரியுமா? அதாவது 4 குணங்கள் எவரிடம் குடிகொண்டு உள்ளதோ அவன் அப்பட்டமான நயவஞ்சகன் ஆவான், முனாஃபிக் ஆவான். நீங்க சந்தேகப்படவே வேண்டாம். இந்த குணங்கள் இருக்குமே ஆனால் நீ அப்பட்டமான முனாஃபிக். என்ன பண்புகள்? அதாவது அவன் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்வான், பேசினால் பொய் தான் பேசக்கூடியவனாக இருப்பான். 2, 3வது நம்பி ஏதாவது ஒப்படைக்கப்பட்டால் அதிலே அவன் மோசடி செய்வான். வழக்கு ஏதாவது வழக்கு தொடுத்தீர்களானால் அந்த வழக்காடுவதற்காக போறீங்களே அவர்களே அவமதிப்பார். இந்த 4 பண்புகள் எவனுடைய உள்ளத்திலே குடியமர்ந்திருக்கிறதோ அவன் அவனுடைய ரிசர்வேஷன் நரகத்திலே அமைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. அல்லாஹ் கூட தன்னுடைய திருமறையில சொல்றானா இல்லையா? இன்ன தருக்கு அஸ்பலி மினன்னார். முனாஃபிக் இருக்கிறானே இவன் நரகத்துடைய அடித்தட்டிலே இருப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். அடித்தட்டிலே இருப்பாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாதவர்கள், அல்லாஹ்வை மாத்திர நம்பிக்கை கொண்டு இணை வைக்கக்கூடிய மக்கள்கள், பெரும்பாவங்களை செய்யக்கூடிய மக்கள்கள், இவர்கள் எல்லாம் நரகத்திலே கிடப்பார்கள். ஆனா அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதை போல் இருந்து கொண்டு இங்கே வேலையாளியாக இருந்து இங்கே நான் அல்லாஹ் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லிட்டு வெளியில போய் மாறக்கூடியவனாக இருப்பான். இப்படி இரட்டை வேடம் போடக்கூடிய முனாஃபிக்காக இருப்பானே ஆனால் அவன் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால் பாருங்கள், அதுல சொல்லக்கூடிய பண்பு, பேசினால் அவன் பொய்யே தான் பேசிக் கொண்டிருப்பான். பொய் பேசாதீர்கள். எந்த ஒரு நிலை வந்தாலும் சரி, எந்த ஒரு நேரம் வந்தாலும் சரி, பொய்யை விட்டு நம்மால் முடிந்த அளவுக்கு விலகிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இது இல்லையா? இந்த பண்பு இருக்கிறதா? வாக்கு கொடுத்தால் மீறக்கூடிய பண்பு இருக்கிறதா? அந்த பண்பு இருந்தால் அதை விட்டு விடுங்கள். யாராவது உங்கள் விஷயத்திலே வழக்காட வந்தார் என்று சொன்னால் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அல்லது ஒப்படைக்கப்பட்ட பொருளாக இருந்தது என்று சொன்னால் அதுல சரியான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த 4 பண்புகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு பண்பு இருந்தாலும் கூட இந்த பண்புக்காக அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு நம்மை அனுப்பினால் நம்முடைய நிலை என்னவாகும்? இதற்காகவா இந்த இறை நம்பிக்கை கொண்டோம்? இதற்காகவா பாவங்களை விட்டு விலகி வாழ்றோம்? இதற்காகவா நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறோம்?
என்பதை சிந்தித்து பார்ப்பேன் என்று சொன்னால் சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாகத்தான் ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கக்கூடியவனாக இருப்பான். ஷைத்தான் என்ன செய்வான்? உங்கள்ட்ட பெரிய பெரிய விஷயத்துல பார்ப்பா, இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் விஷயத்துல சரியா இருக்கிறான், இவன் தர்காவுக்கு போற மாதிரி தெரியல, மற்ற விஷயங்கள்ல இவன் வந்து தலையே போனாலும் சரி அல்லாஹ்வுக்கு இனிமேல் இவன் இணை வைக்க மாட்டான். அதே மாதிரி பார்க்கிறான், இணை வைக்க மாட்டான். இணை வைக்க விட்டுட்டானா பெரும்பாவனின் பக்கம் அழைப்பா, பெரும்பாவனின் பக்கம் இவன் போற மாதிரி தெரியல. அப்ப என்ன செய்யலாம்? இவன் என்னதான் இருக்குது? சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக இவனை ஊடுருவி வழிகெடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளை முயற்சித்து கொண்டே இருப்பார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து எச்சரிக்கை செய்தார்கள். என்னுடைய அருமை தோழர்களே, ஷைத்தான் சிலை வணங்குவதை விட்டு உங்களை தடுப்பதை விட்டு நிராசை அடைந்து விட்டார். இனிமேல் இந்த மக்கமா நகரத்திலே இந்த பூமியிலே அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்க மாட்டீர்கள். இந்த விஷயத்தில் ஷைத்தான் நிராசை அடைஞ்சிட்டான், தோல்வி அடைந்து விட்டான். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக உங்கள் உள்ளங்களில் ஊடுருவி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய காரியங்களை விட்டு தடுத்து உங்களை நரகத்தின் பக்கம் அழைத்து செல்வாரோ என்றுதான் நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்களே. அது மாதிரி இன்னைக்கு நாம பார்க்கிறோம். பொய் பேசுவதாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு தண்டனை கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு உணவை ஏற்படுத்திவிடும். பெருமையா இருக்குதா, புகழ்ச்சி இருக்குதா, அதை இன்னும் பிற சில தீய பண்புகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா, அதையெல்லாம் கலைத்து விட்டு முழுமையாக தவாபு செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய மக்களாக ஒரு உண்மையான ஏகத்துவாதியாக வாழ்ந்து ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாகவே மன்னிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களை முன்னே ஆக்கில் வருவான் என்று கூறிக்கொண்டு என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாயில் நம்மால் உங்கள் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர்.